வருதுன்னு கண்டுபிடிச்சீங்களா? என்னங்க நீங்க யாருக்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? அது உனக்கு ஈஸியா இல்லைன்னு நீ பேசிக்க. ஆனா ராசியான எனக்கு அது ரொம்ப ரொம்ப தூசி. இப்ப வைரம் யாருக்கு வருது தெரியுமா? யாருக்கு வருது? நம்ம கூட்டத்துல இருந்தாலே ராசி அவளுக்கு. யாரு? நம்ம ஷீலாவுக்கா? ஆமா, கூடவே இருந்து குழி பறிச்சுட்டா. ஆனா ஒண்ணு, வைரம் இன்னும் அவ கைக்கு சேரல. அது சேர்றதுக்குள்ள நீங்க போய் கைப்பற்றிருங்க. இப்ப அவ எங்க இருக்கா? கேமரா நாட்டியம் ஆடுறவன் கதாகராட்சமா பண்ணிட்டு இருப்பா. ஆமா, ஹோட்டல் 10 ஸ்டார்ல இருப்பா. அவளை கையோட கூட்டிட்டு வாங்க. ஏய், என்ன கொஞ்சம் இறக்கி விடுங்கடா. ஷீலா, நீ வேஷத்தை கலைக்க வேணாம். உன் வேஷத்தை கலைக்கதான் நாங்க வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? புரியல? சோப்புக்குள்ள வைரத்தை வச்சு கடத்திக்கிட்டு வர்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஒழுங்கா சொல்லிடு, வைரத்தை கொண்டு வர்றது யாரு? என்ன உளறீங்க? நாங்க உளர வரல, உங்ககிட்ட இருந்து உண்மையை கிளற வந்திருக்கோம். சொல்லு. தெரியாது. போறீங்க, என்ன சித்திரவதை பண்ணுங்க. இத்தனை நாள் அவங்க கூட்டத்துக்காக நான் வாழச்சது போதும். இனிமேலாவது என்ன நிம்மதியா வாழ விடுங்க. யாரையுமே நிம்மதியா வாழ விடக் கூடாதுங்கிற தாண்டி நம்ம கூட்டத்துடைய கொள்கை. இது உனக்கு தெரியாது? சொல்லடி. என்ன விட்டுடுங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. இந்த கையெடுத்து கும்புறது, காலில் விழுந்து கெஞ்சுறது இதெல்லாம் புளிச்சு போச்சு. கேட்டதுக்கு ஒழுங்கா பதில சொல்லு. வைரத்தை கொண்டு வந்து கொடுக்கறது யாரு? தெரியாது தெரியாது தெரியாது. இவ்வளவு இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. போலீஸ் கிட்டயும் சரி, போனுகிட்டயும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எடுறி போன. எடுடி. ஹலோ, ஷீலா பேசுறேன். என் பேரு லண்டன் விச்சு. ஹோட்டல் அஸ்வினில தங்கி இருக்கிறேன். யாரோ உங்க ஃப்ரெண்டு சுகுமாரா லண்டன்ல நான் புறப்படும் போது கை நிறைய சோப்புகளை அள்ளி கொடுத்து இந்தியாவுக்கு போன உடனே உங்களுக்கு போன் போட்டு எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாரு. அப்பா நினைக்காதீங்க, இது எனக்கு ஒரு சின்ன டிசீஸ். பாவம், உங்க சோப்பை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு குளிக்காம இருப்பீங்க. அதனால இப்ப உடனடியா கொடுத்து அனுப்புறேன். எது கொடுத்து அனுப்புறோம்? நானே நேர்ல கொண்டுகிட்டு வரேன். உங்களையும் கேபரேட்டர்ஸ்ல பார்த்த சின்ன கிளிகளிப்பு கிடைக்கும். அப்ப வரட்டுமா? அவன் வருஷமான்னு கேக்குறான். உடனே வர சொல்லு. ஹலோ, இப்ப நீங்க வர வேண்டாம். என்னது வரட்டமானா வர வேண்டாங்கிறா? இந்த சோப்பை கொடுக்கிற சாக்குல அவளையும் பார்த்துடணும், அவன் நிலைமையும் பார்த்துடணும். புறப்படுறேன். இவட இருக்கிறது இருக்க ஒரு பெரிய கார் கிட்ட பந்தாவா நிக்க வேணாம். ஆமா, இப்படி பந்தாவா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு கிராக்கி மாட்ட மாட்டேங்குதே. அங்க பாரு, போட்டு சூட்டோட ஒரு இழிச்சாயம் வர்றான். அவங்கிட்ட போய் உன் கை வச்சை காட்டு. இந்த ஆளு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம அப்பா இவர்தான் எங்க அப்பான்னு சொல்லிடலாமா? ஐயோ, அப்புறம் அவரையும் இந்த கும்பல மாட்டி விட்டுருவாங்க. என்னடா யோசனை பண்ணிக்கிற? போய் பொட்டி அடிச்சுன்னு வா. அந்த பொட்டியில ஒண்ணு இருக்காதுங்க, ஜலதோஷம் மாத்திரம் தான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் தும்பிக்கிட்டே வராரு. விட்டுருங்க, பாவம் எங்க அப்பா மாதிரி. நம்ம தொழிலுக்கு பந்தபாசமே கூடாது. போய் பொட்டி அடிச்சுன்னு வாடானா. வேணாங்க, சொன்ன கேளுங்க. கையில வேற சூட்கேஸ், அச்சு முச்சம் தும்புறான். இவன் தான் லண்டன் விச்சு. காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். நீ சூட்கேஸ் எடுத்துட்டு வா. போ 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 போ. டாக்ஸி. Come on, come on, come on. Robert, ஏன் சார் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? What sort of country you are living in? Streets are full of thieves and robbers. Can't a man walk in peace? சார், நீங்க பேசுறதெல்லாம் குத்து மதிப்பா தெரியும் சார். என்ன சார் பெட்டில இருந்துச்சு? என்ன இருக்குதா? சோப் கட்டி, சோப் கேக். சோப்பு கட்டியா? இதுக்குதான் இப்படி கத்துறீங்க? அக்கா அஸ்மாலாம் வாங்க போலாம். புட்டி திருட்டு போச்சே. எதுக்கும் ஒரு மரியாதைக்கு அந்த பொண்ணை நேர்ல பார்த்து சொல்லிவிடுவோம். அதான் பெட்டர். ஹலோ மிஸ் ஷீலா. ஓ, என்ன வர வேண்டாம்னு சொன்னதுக்கு இப்பதான் காரணம் புரியுது. ஓரா டான்ஸ் ஆடி ஓஞ்சி போய் ஒயிலா படுத்துட்டீங்க போல இருக்கு. இட்ஸ் ஓகே. ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேனே. என்ன இந்தியா வர வர ரொம்ப மோசமா போச்சு. உங்களுக்காக சோப்பெல்லாம் வச்சு பொட்டி எடுத்துக்கிட்டு வந்தேன்னா வர்ற வழியில யாரோ தருதலைக்கு பிறந்த பய போல இருக்கு. அது எங்கிட்ட இருந்து அடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். என்ன வருத்தப்படுறீங்களா? நோ நோ,
இது போல 1000 சோப்பு இதை விட காஸ்ட்லியா நானே வாங்கி தரேன். என்ன இப்ப எப்படி குளிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி. என்னது கத்தி? ஓஹோ, இன்னைக்கு கத்தி எறிகிற டான்ஸா? இருக்கட்டும் இருக்கட்டும். பிசி பிசிங்குது. ரத்தமா? வாடா வா. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பயங்கர கொலையை செஞ்சுட்டு போலீஸ் யூனிஃபார்ம மாட்டிக்கிட்டு அசால்ட்டா உலாத்திக்கிட்டு இருப்ப. என்ன 5-10 கொடுத்து அப்படியே அமைக்கலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. நான் யாரு? லண்டன் பிச்சு. உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவார்டு வாங்கிக்கிறேன் பாரு. கான்ஸ்டபிள் எஸ்டர் சரதா, ஒரு கோஷ்டியோட செட்டப்பா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? மிஸ்டர், இவர்தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வாட்? நீங்க ரியல் இன்ஸ்பெக்டரா? சார் சத்தியமா சொல்றேன், நான் இந்த கொலையை செய்யல. என்ன பண்ணுது? கையில கத்தி வச்சிருக்கிற நீ தானே கொலை பண்ணிருக்கணும். ஏன் சார், கையில கத்தி இருக்கிறதுனால நானா கொலை செஞ்சேன்? இத பாருங்க. ஏன் இன்ஸ்பெக்டர், இப்ப கத்தி உங்க கையில இருக்குதே, அப்ப நீங்களா கொலை பண்ணீங்க? அப்படியா? சார், நான் புள்ளம்பிக்காரு. அங்க போடு. ஓ காட், மை டியர் இன்ஸ்பெக்டர், I am only a visitor here, not a murderer. எனக்கும் இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. பெட்ல டெட் பாடி, கையில கத்தி, அந்த கத்தியில ரத்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? கொலைன்னு அர்த்தம். Shut up. இன்ஸ்பெக்டர், நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒண்ணு சொல்ல வேணாம். நீ சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், இந்த பாப்பா அரெஸ்ட் பண்ணு, இந்த டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் அனுப்பு. சார், மாத்தி சொல்றீங்களே. எப்படி சொன்னா? நான் இன்ஸ்பெக்டர், 1000 குழப்பத்துல இருப்பேன். நீ தான் ரூட்ல கரெக்டா இருக்கணும். பி கேர்ஃபுல்.